ஸோ, ஹாய் கைஸ் வெல்கம் டூ ஏஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, நேத்து நான் லைவ் போட்டேன். அந்த லைவ் போட்டதுல லைவ பார்த்தீங்களா இல்லையோ, ஆனா நெறைய பேர் வந்து இந்தியன் வெர்ஷன் வந்து அப்டேட் வந்துருச்சு ப்ரோ, அப்டேட் வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு போட்டுட்டே இருந்தீங்க. சரி நம்ம வந்து அப்டேட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து சீக்கிரமா வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு காலையங்காத்தாலயே பார்த்தீங்கன்னா வந்து காலையங்காத்தாலே இல்ல, காலங்காத்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ, இன்னைக்கு இந்த அப்டேட்ல என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, புகாட்டி கார் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி வந்திருக்கு. புதுசா இன்னொரு ஒரு மாடு வேற வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாடுன்னு சொல்ல முடியாது. புல்லு அதாவது காளை மாடுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வண்டிலாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இதுக்கெல்லாம் வந்து கலர் மாத்துற மாரி ஒரு கொண்டு வந்திருக்காங்க புதுசா ஸ்கின் மாரி. ஸோ, அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கலருக்கு எப்படி சொல்றது? இந்த கார் கலர் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து எப்படி மாத்துறதுன்னு பார்த்துருவோமா? ஸோ, இதுக்கு வந்து நெட் ஆன்ல இருக்கணும்னு நெனைக்கிறேன். தெர்ல நம்ம வந்து எதுக்கும் ஆன் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே. ஆன் பண்ணிட்டேன். ஸோ, இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்ஜிஎஸ் டூல்ல போயிட்டு வந்து லோடு சிபி அப்படின்னு குடுக்குறேன். LOAD லோடு சிபி அப்படின்னு குடுக்குறேன். அது குடுத்தோனே பார்த்தீங்கன்னா வந்து, என்னோட ஆல்பம்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ, அதில வந்து உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ, நான் வந்து சும்மா வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இமேஜஸ் மாரி ஒரு 3 இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கலர்ஃபுல்லா இருக்கணுமே அப்டின்ட்டு. ஸோ, அப்ப நான் வந்து எத குடுக்க 3ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் குடுக்குறேன். ஸோ, டன் அப்டின்னு வந்துருச்சா? ஸோ, இப்ப நான் வந்து கார் கிட்ட நிக்கிறேனா, ஸோ, இப்ப கார் கிட்ட நின்னு சிபி அப்டின்னு டைப் பண்றேன். பார்த்தீங்களா? ஸோ, அந்த இமேஜ்ல இருக்கிற அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டியே காருக்குள்ள வந்துருச்சு. ஸோ, கார் பார்க்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி எப்டி சொல்றது? ஒரு மாரி இருக்கு காரு. ஆனா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் இருக்கு. ஸோ, இது வந்து எல்லா காருக்கும் ஒர்க் ஆகும்னு நெனைக்கிறேன். இருங்க நம்ம வச்சிருக்க அந்த எல்லா காருக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். இவைங்க வேற நெட் ஆன்ல இருந்தா போதும் விளம்பரமா போட்டு தாக்கிட்டாய்ங்க. வெறியா வருது எனக்கு. இருங்க லோடு ஐய்யயோ! லோடுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். லோடு சிபி. ஓகே ஓப்பன் ஆகுது. ஸோ, இப்ப வந்து இத குடுக்கலாம். அந்த வெள்ள கலர குடுப்போம். குடுத்துட்டு சிபி அப்படின்னு குடுப்போமா? ஓகே. பரவால்ல. வெள்ள கலர் பார்த்தீங்கன்னா வந்து காருக்கு வந்து ஹோலி பண்டிகை விளையாண்ட மாரி இருக்கு. பரவால்ல நல்லாருக்கு. இதுக்கு மேல நெட்ட ஆன்ல வச்சுட்டோம்னா வந்து என்ன சிக்கல் போட்டாலும் வந்து விளம்பரம் வந்துரும். இருங்க காருக்குள்ள ஏறி உட்காந்து பார்ப்போம். ஏன்னா டாப் வியூலாம் காருக்கு பார்க்கணும்ல. பார்த்தீங்கன்னா காருக்கு ஏதாச்சும் மாறி உட்காந்தல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசைன் கரெக்ட்டா வந்துருச்சு. இந்த 2 சைடும் அப்படியே வந்து ஒரு மாரி கர்வ் மாரி வந்து வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா பரவால்ல. ஸோ இந்த 2 கார்ல எந்த கார் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த டார்க் கலர்ல இருக்கு பாருங்க. அந்த சைடு நிக்கிறது. அந்த கார் தான் ஒரு மாரி நல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். எனக்கு அது பார்த்தீங்கன்னா புடிச்சிருக்கு. அதனால தான். ஏன்னா ஒரு மாரி டார்க்கா இருக்குல்ல. சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து காருக்கு வந்து ஸ்கின் கலர்ஸ் மாத்துற மாரி வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு வண்டி வந்திருக்கு. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா வந்து, என்னடா பண்ணணும்? என்னமோ சீட் கோடு வரும். இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில போயிட்டு புல் அப்டின்னு டைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா? மாட்டு வண்டி வந்துருச்சா? ஸோ புல் அப்டி டைப் பண்ணா வந்து மாட்டு வண்டி வந்துரும். மாட்டு வண்டி வராது. பார்த்தீங்கன்னா மாடு மட்டும் வரும். இந்த மாட நீங்க ஏறி ரைடு பண்ணலாங்க. பார்த்தீங்களா, மொட்டா திமில்ல ஏறி புடிச்சுட்டாப்ல. அவ்வளதான் இன்னைக்கு பிடிக்க முடியாது. கமான் மாப்ளே ஓட்றா, ஓட்றா டேய் ஓட்றா. இவன் கார அடிச்சு நவுத்த முடியுதான்னு பார்ப்போம். அடிச்சு நவுத்துறான். ஏய் ஆடுதான்டா பார்த்தீங்களா? சொன்னா காரே தூக்குது. ஸோ இந்த மாட்டுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வந்து பயங்கரமான மாடா இருக்கு. ஏன்னா நம்மலாம் அடிச்சு தூக்கிரும் போல. இருங்க எவனாச்சும் என்பிசி வருவான்ல, அவன் மேல வந்து அடிச்சுக்குவோம். ஏய் 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 என்னடா நீ பாட்டுக்கு திரும்புற? அமுக்கவே இல்ல அவன் பாட்டுக்கு திரும்புறாங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க ஒரு அம்மா நிக்குதுங்க. அப்டியே போய் அடிச்சு தூக்கிருவேன் இன்னைக்கு. "ஏய் வாடா தூக்குடா, சங்கிலி கருப்பேய்!" என்னடா செத்துருச்சு? டேய்! ஏய்! ஏங்க ஒரு இடிக்கே அந்த அம்மா செத்துருச்சுங்க. அடுத்து இந்த அம்மா. போடு அடி! ஆ இப்படி தான்டா இருக்கணும். அடிச்சா அப்டியே பறந்துட்டான் அடுத்து இவன். கெளம்பு. இப்பதான் இவன் வந்து பின்னாடி பறக்குறான். எங்கிட்டு பறக்குறான்னு அவனுக்கே தெர்ல போல. ஓகே. ஏன்னா வந்து இதான் நம்மளோட எப்படி சொல்றது? மாட்டுக்கு வண்டி இல்லாம மாடே வண்டியா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாட்டு வண்டி. அது பார்த்தீங்கன்னா வந்து சீட் கோடா தான் வந்திருக்கு. நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து சீட் கோட்ல ஒரு அப்டேட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ 801 அப்படின்னு போட்டோம்னா, நமக்கு வந்து இது பேர் வந்து மாட்டு வண்டியாம். ஸோ இது இப்பதான் வந்துரும். ஸோ இதுல வந்து நடுவுல உட்காந்துருக்காப்ல மொட்டாமா. இப்ப மாட்டுக்கு கயிறுலாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே இல்ல. எதுவுமே பிடிக்காம பார்த்தீங்கன்னா, மொட்டாமா வந்து உட்காந்துருக்காப்ல. அடுத்தான்டா டிசைனா உட்காந்துருக்காப்ல மொட்டாமா பார்த்தீங்களா? அப்புறம் இதுல என்ன மாடு இருக்கு அவ்வளோதான். இல்ல நீங்க கேட்கலாம் அந்த வண்டி சுட்ட ஏய்! என்னடா இது பவுன்ஸ் ஆகுறீங்க? என்ன நீங்க கேட்கலாம் அந்த வண்டிய சுட்டா என்ன ஆகுன்ட்டு. வேணாம். ஏன்னா வந்து நம்ம மாட்டுக்குட்டி. இந்த மாட்டுக்குட்டிக்கு ஏதாச்சும் பேர் சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால வந்து நான் சுட விரும்பல.
அடுத்து பார்த்தீங்கன்னா, மெயினான காரு. ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, Bugatti. ஸோ Bugatti கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, 8012 இதுதான் நம்ம இந்தியன் மெஷின்ல வந்திருக்க புது Bugatti. ஸோ பார்க்கவே நல்லாருக்கு. முன்னாடி இந்த சிம்பிள் மட்டும் இன்னும் நல்லாருக்கும். பரவால்ல. பார்த்தீங்கன்னா, அவர் கேம் அவர் வச்சுட்டு போறாரு விடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சீரிக்கோல அப்டேட் எடுக்கிறதே பெரிய விஷயம் தான். நான் கூட மூட விட்டுருவாரோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அப்படி மூட விடல. விட்டிருந்தாரு அவ்வளோதான். தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கும். ஏன்னா, எனக்கே இப்ப என்ன பாதி மாடல்லாம் வரமாட்டேங்குது. ஸோ இது வந்து புதுசா விட்ட Bugatti Tourbillon நெனைக்கிறேன். அந்த மாரி தான் இருக்கு. உள்ள அந்த ஸ்பீடோமீட்டர்லாம் பார்த்தா தெர்ல. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம வந்து கலர்லாம் மாத்தி பார்ப்போம். ஸோ இது வந்து எவ்வளோ ஸ்பீடா போகுதுன்னு சும்மா வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போட்டு பார்ப்போமா? பின்னாடி நம்பர் பிளேட்ல கூட ஆர்எஸ் பாய்ன்னு பார்த்தீங்கன்னா முத்திரை குத்தி வச்சிருக்காருங்க. என்னா பண்றது? சரி விடுங்க. அப்பன்னா அவரே ரொம்ப நாள் கழிச்சு விட்டுருக்காரு அப்டேட். என்ன பண்ணுன்னு தெர்ல போல. டேய் 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 இங்கிட்டு திரும்புடா. இங்கிட்டு திரும்ப சொன்னா, அங்கிட்டு திரும்புறான். சரி விடுங்க. அப்பன்னா பின்னாடி இருந்து கார் பாக்க அப்படியே ஒரு பயங்கரமா இருக்கு. பின்னாடி ஹெட்லைட்லாம். இருங்க அப்பன்னா கலர் மாத்த முடியுதான்னு பாப்போமா? என்னடா கதவ தொறக்க சொன்னா பாதி காரே தொறக்குது. ஓகே. ஸோ இதுக்கும் நீங்க வந்து இந்த ஸ்கின் கலர் மாத்தணும்னா மாத்திக்கலாம். நான் மாத்தல. ஓ! அப்பன்னா வந்து இங்க மட்டும் தாங்க மாறுது. சரி, சரி. அப்பன்னா ரெட் கலர். ஸோ ரெட் கலர்ல இருந்தா ஒரு மாரி பயங்கர மாஸா இருக்கு. ஆனா பின்னாடி இந்த கலர் பார்த்தீங்கன்னா எடுக்கல. இருங்க வேற ஏதாச்சும் கலர் போடுவோம். ஆரஞ்சு, பிளாக்கு, ஒயிட் ஏற்கனவே இருந்துச்சோ! மிக்ஸு போட்டா வேணாம். இருங்க வேற ஏதாச்சும் கலர் செட் ஆகுதான்னு பார்ப்போமா? பின்னாடி இருக்க கலருக்கு என்ன கலர் செட் ஆகும்? பின்னாடி இருக்க கலருக்கு ஒரு கலருமே செட் ஆகாதேடா! என்னடா கலர் குடுத்து வச்சிருக்கீங்க? டார்க் ப்ளூ செட் ஆகுமா? பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகல. ஸோ ஆர்ஜிபிய போட்டுருவோம். ஏய்! என்னடா இது ஆர்ஜிபி பயங்கரமா இருக்குங்க இந்த காருக்கு. ஒரு மாரி பேட்டர்னா இருக்கு. பார்த்தீங்கன்னா புலி போல எப்படி சொல்றது? பாம்பு தோல் மாரி இருக்கு பேட்டர்னு. நல்லா இருக்குதுய்யா! போடு. ஆ சரி. அப்பன்னா வந்து இந்த காருக்கு மட்டும் வந்து டிசைனா இருக்கு. ஏங்க நம்ம மாட்டு வண்டி கலர் மாத்த முடியுமா? அப்பன்னா மாட்ட அப்பன்னா ஆர்ஜிபி கலரா மாத்த முடியுதான்னு பார்ப்போமா? ஐயோ! நம்ம மாட்டு வண்டி எங்க நின்னாப்ல? அவருக்கு வேற பேர் இல்லாம அப்பன்னா மாட்டு வண்டின்னு கூப்பிட வேண்டியதா இருக்கே! எங்க? ஐயா மாட்டு வண்டி வேர் ஆர் யூ? ஐயா! ஏங்க நம்ம மாட்டு வண்டிய எவனோ கடத்திட்டு போய்ட்டாங்க. ஏன்டா மாட்டு வண்டிய கூடவாடா விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க? மாட்டு வண்டிய கூட கடத்துறாய்ங்கங்க. என்ன ஊருடா இது? ச்சை! இருங்க நான் மறுபடியும் போட்டு நம்ம தலைவர வரவழைக்கிறேன். இப்ப அனிமல்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காய்ங்க. அனிமல்ஸ்க்குலாம் ஒரு ரேஸ போட்டுருவோமா? இல்ல. இப்ப அது ரொம்ப அறிவாளித்தனமா வந்தோம். கடைசில பார்த்தீங்கன்னா, மாட்டு வண்டிக்கு வந்து கலர் மாத்துற ஆப்ஷன் குடுக்கல நம்ம ஆர்ஜி ஸ்பை. குடுத்திருந்தாருன்னா அவ்வளோதான். அப்பன்னா மாட்டு வண்டிய பார்த்தீங்கன்னா, டிஸ்கோ வண்டியா மாத்தி ஊர் ஃபுல்லா ரோந்து வந்திருக்க மாட்டோமா? சரி அவ்வளோதான். இப்பதான் இந்த அப்டேட்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல. இன்னும் 2 வந்திருக்கு பார்த்தீங்களா? மறந்தே போயிட்டேன். இன்னத்துக்கு நான் வந்து வீடியோ முடிச்சுட்டு போயிருப்பேன். ஸோ ஒண்ணும் இல்ல. ஸோ நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து ஏதோ கோடிங்லாம் அதாவது கோடிங் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம இந்தியன் மிஷின் இருக்க ப்ரோகிராம் வந்து லைட்டா மாத்தி வந்து இந்த கிளாஸ் ப்ராப்பும், வாட்டர் ப்ராப்பும் கொண்டு வந்திருப்போம். அது நெறைய பேர் வரலன்னு கூட சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்காக ஒரு சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆடியோ ஸ்டூல்ல போயிட்டு இந்த மாரி கிளாஸ் அப்படின்னு போட்டீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ப்ராப் வந்து ஸ்பான் ஆயிரும். பார்த்தீங்களா? ஸோ கிளாஸ் ப்ராப் வந்து ஸ்பான் ஆயிருச்சு. ஸோ அது மட்டும் இல்ல. ஸோ இன்னொன்னு நம்ம வந்து வாட்டரும் உருவாக்கியிருப்போம். அதேதான் WATER வாட்டர் அடி டேய் என்னடா டேய் 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 ஏங்க வாட்டர் போட்டா குவாட்டர் வருது. அதெல்லாம் கண்டுக்க கூடாது சரியா? ஸோ வந்து பார்த்தீங்களா? ஸோ கிளாஸ் போட்டா கிளாஸ் வருது. வாட்டர் போட்டா வாட்டர் வருது. ஸோ இதுவும் இப்ப விட்டுருக்காங்க. மொத்தமா எத்தன 1 2 3 4 இப்பனா வந்து ஒரு 4 இல்ல 6 இப்ப தான் வந்திருக்கு. அதாவது ஸ்கின் மாத்துற ஆப்ஷனு, இப்பனா நம்ம மாட்டுக்குட்டி, அப்புறம் மாட்டு வண்டி, அப்புறம் புகாட்டி, அப்புறம் கிளாஸு, வாட்டர் இதெல்லாம் இப்பனா வந்து 25ஆம் தேதியா எப்பயோ விட்டாங்க. ஸோ இந்த அப்டேட்லாம் தான் வந்திருக்கு. இப்போதைக்கு நம்ம இந்தியன் நியூஸ்ல வந்திருக்குது. ஸோ இந்த மாரி நம்ம தலைவர் வந்து மாசம் மாசம் விட்டாருன்னா, நம்ம கேமும் பார்த்தீங்கன்னா சுமூகமா போகும். இந்தியன் வெஸ்டிங் கம்யூனிட்டி நல்லாருக்கும். ஏன்னா இல்ல. நான் எதுவும் அவ்வளவா சொல்ல விரும்பல. சரி அவ்வளோதான். ஸோ நான் வந்து நேத்திக்கு லைவ் போட்டேன். அந்த லைவ் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல்ல தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் லைவ் போட்டேன். நடுவுல பார்த்தீங்கன்னா சம்பவம்லாம் வேற ஆயிருச்சு. வேணா நீங்க பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ புடிச்சுச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏஎஸ் கிளாஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன லைவ் கேம் போடலாம்? ஸோ GTA 5 போடலாமா? இல்ல வந்து காட் ஆஃப் வார் போடலாமா? இல்லாட்டி வந்து என்ன பண்ணலாம்? இது 2 கேம்ல அடுத்து என்ன போடலான்னு சொல்லுங்க. ஸோ அடுத்து வீக் டேஸ்லயே என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நான் லைவ் வரேன். ஸோ GTA 5 இல்ல காட் ஆஃப் வார் இந்த 2 கேம்ல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. நான் வந்து லைவ் போடுறேன். சரியா? ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.